ஒரு இடத்துல இவர்கிட்ட இருக்கிற காசை இவர் சம்பாரித்த காசை வச்சு தான் செய்கிறாப்புல. அப்படி போய் செய்யும்போது ஒரு இடத்துல உதவி செய்யும்போது அவங்க வந்து இந்த மாதிரி ஒரு இது பண்ணுறோம் சார், நாங்கள் ஆம்புலன்ஸ்லாம் வாங்கி தரலான்னு இருக்கோம். அப்படியே வாங்கி தரீங்களா? இவர் வாங்கி தந்திருக்கணும். இப்போ அதுதான் இவர் வாங்கியிருக்காரா, இல்லை அவங்க வாங்கினதை பார்த்துட்டு மேற்பார்வையிட்டு ஓகே நான் இதை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறேன்னு சொன்னாரா? இதை இன்னும் ஒரு விளக்கியே சொல்லலை. அப்படி சொல்லிட்டாருன்னு வச்சுங்களேன், இங்கே எந்த பிரச்சனையும் கிடையாது. தவறுகள் மனித இயல்பு தானே. கண்டிப்பாக நம்ம ஒரு இடத்துல போனோம், ஐயோ கவனிக்காமல் ஒரு விஷயம் செஞ்சுட்டேன் சார் அப்படின்னு சொல்கிறது மனித இயல்பு தானே. கொடுத்தது உண்மை தானே, நீ கொடுத்தது உண்மை, அது ஆம்புலன்ஸ் தான். என்ன சொல்கிறாங்க, அந்த ஆம்புலன்ஸ் பழசாக இருக்குது, எதுக்கு பாடி பழசாக கொடுத்துட்டு அதை ஃபோட்டோ எடுத்து போடுறீங்கன்னு கேட்குறாங்க. பழசாக இருக்கிறதுக்கு ப்ரூஃப் கொடுக்குறாங்க. ஒரு ஆம்புலன்ஸை 15 வருஷம் யூஸ் பண்ணலாம், 30 வருஷம் ஓல்டு 31 வருஷம் ஓல்டான ஒரு வண்டியை நீங்கள் இந்த மாதிரி ஒரு ரெஜிஸ்ட்ரேஷனில் கொடுத்துருக்குறீங்க, அதுக்கு எஃப்சி இல்லை. ஃபஸ்ட்டு என்ன சொன்னீங்க, அது நம்பர் வந்து டபுள் நம்பர் போட்டிருக்காங்க, அப்புறம் டபுள் ஆல்ஃபபெட் இருந்தது, அப்புறம் சிங்கிள் ஆல்ஃபபெட் ஒரே ஒரு டி தான், அது பெயிண்டிங்கில் தப்பாக பண்ணுறாங்க. அந்த இடத்துல தான் சார் எல்லாத்துக்கும் பிரச்சனை.